வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இன்னைக்கு நம்மளோட இன்ஃபோ 366ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் முன்னாடி இருக்க காயின்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம காயின்ஸை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபோஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். காயின்ஸை பற்றி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபோ அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த காயின் அப்படின்ற வேர்ட் லாட்டின் வேர்டான கியூனஸ் அப்படின்ற வேர்ட்லேருந்து தான் வந்து டிரைவ் ஆகி வந்திருக்கு. அதுக்கு மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா வெஜ். அதாவது அந்த காலத்தில் காயின்லாம் வந்து மின் பண்ணணும் அப்படின்னா வெஜ் அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது ட்ரையாங்கிள் மாதிரியான ஒரு ஷேப்பில் இருக்கும், அதுக்கு பேர் தான் வெஜ். அதை வச்சு தான் வந்து காயின்ஸ்லாம் மின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வேர்டை வந்து வச்சு தான் இந்த காயின் அப்படின்ற வேர்ட் வந்து பார்த்திங்கன்னா டிரைவ் ஆகி வந்திருக்கு. சரி, ஓகே, அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் கரன்சியில் காயின் அந்த ருப்பீஸை வந்து ருப்பீஸ் அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அந்த வேர்டு எப்படி டிரைவ் ஆச்சு அப்படின்னா, சான்ஸ்கிரிட்டில் இருக்கக்கூடிய ருப்பியா அப்படின்ற வேர்ட்லேருந்து தான் இந்த ருப்பி அப்படின்ற வேர்ட் வந்து டிரைவ் ஆச்சு. அதுக்கு மீனிங் வந்து சில்வர்டு காயின். அஃப்கோர்ஸ் சில்வர் கலரில் இருக்கனால சில்வர்டு காயின்ஸ் அப்படின்ற மீனிங் வந்து அதுக்கு அர்த்தம். சரி, ஓகேப்பா, அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன, அந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறோம் இல்லையா ருப்பிக்கு, அந்த ருப்பி சிம்பிளை யார் வந்து டிசைன் பண்ணா அப்படின்னா உதயகுமார் அப்படின்றவர். ஆக்சுவலி நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம இந்தியன் கரன்சிக்கு ஒரு சிம்பிள் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஓப்பன் காம்படிஷன் வந்து வச்சுருந்தாங்க. யார் வேணால் வந்து நம்ம இந்தியன் கரன்சிக்கு அந்த யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிளை வந்து டிசைன் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதில் ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிப்போம் அப்படின்னு. அப்படி வந்து நிறைய பேர் வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுலேயே 5 தான் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தது. அந்த 5லேயுமே இந்த உதயகுமார் அந்த டிசைன் பண்ண இப்போ நம்மலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ருப்பி சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆயிருந்தது. ஸோ அவர் டிசைன் பண்ண அந்த ருப்பி அப்படின்ற சிம்பிளை தான் இப்போ நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஓகே, அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, நம்ம ஒவ்வொரு காயின்லையுமே நிறைய டிசைன்ஸ் இருக்கும். நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு காயினுமே வந்து ஒரே மாதிரி இருக்காது. எல்லா காயின்லையுமே ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூனிக்காக இருக்கும். அப்படி காயினில் வந்து சில சிம்பிள்ஸ் வந்து இருக்கும். அதாவது டாட் இருக்கும், ஸ்டார் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் எது இண்டிகேட் பண்ணுதுன்னா, அந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்து எந்த சிட்டி ஆஃப் இந்தியாவில் வந்து மேட் பண்ணாங்க அப்படின்றது தான். இப்போ டைமண்ட் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா அந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா மேட் இன் மும்பை. அதே வந்து எந்த ஒரு மார்க்குக்குமே இல்லை அந்த காயினில் அப்படின்னா அது மேட் இன் கொல்கத்தா. இப்போ வந்து ஸ்டார் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா அது மேட் இன் ஹைதராபாத். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டாட் சிம்பிள் இருந்துச்சுன்னா அது மேட் இன் நொய்டா. இந்த மாதிரி காயின்ஸ்லேயே நிறைய வந்து விஷயங்கள் வந்து இருக்குது. சரி, ஓகே, இப்போ இந்த ஒவ்வொரு காசுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த பொருள் வந்து தயாரிக்கணும் அப்படின்னாலுமே அதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்போ இந்த காயின்ஸ்லாம் வந்து இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு 1 ருப்பி காயின் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1.11 ருப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா செலவாகுது. 2 ருப்பி காயினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 1.25 ருப்பீஸ் வந்து செலவாகும். அதே மாதிரி 5 ருப்பி காயின்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 3.69 ருப்பீஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். 10 ருப்பி காயின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 5.54 ருப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட்டாக இருக்குது. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், ஒரு மிட் நைட் வந்து பார்த்திங்கன்னா ₹500 ₹1000 செல்லாது, டிமானிட்டேஷன் ஆஃப் 500 அண்ட் 1000 ருப்பீஸ் அப்படின்ற ஒரு இன்சிடெண்ட் வந்து எந்த ஒரு இந்தியனாலுமே மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட். எல்லாருமே வந்து அந்த ₹500 ₹1000 நோட்டை தூக்கிட்டு பேங்காக சுற்றின இன்சிடெண்ட், நைட்டு மணிக்கணக்கில் க்யூவில் நின்ற விஷயம்லாம் வந்து எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இது வரைக்கும் 3 தடவை வந்து இந்தியன் கரன்சி டிமானிட்டேஷன் வந்து நடந்திருக்கு. எந்தெந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1946, 1978 அண்ட் 2016. இந்த 3 தடவையுமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அந்த 500,000 ருப்பீஸ் நோட்டு அதை தான் வந்து பார்த்திங்கன்னா டிமானிட்டேஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ₹10,000 நோட்டுலாம் கூட இருந்திருக்கு. அதெல்லாம் கூட இந்த வருஷங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா டிமானிட்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு காயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே பணம் தான் வந்து இந்த உலகத்தையே ஆட்டி படைக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். ஆனால் அப்படி ஆட்டி படைக்கக்கூடிய பணத்தை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், புதுசாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாதிரி ரெகுலரான இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் இன்ஃபோ 366 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டோங்க. வழக்கமாக சொல்லக்கூடிய சம்பிரதாயங்களான லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இன்ஃபோ 366 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இஸ் பை ஃப்ரம் திவ்யா.